ரீசெண்டாக ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். சாரி ஃபேஷன் ஷோ ஜட்ஜாக போயிருந்தேன். பட் என்னால் அங்கே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நான் பேச போகிறது 2 விஷயம். ஒன்று, நிறைய காலேஜஸில் இப்போ ஃபேஷன் ஷோ நடக்குதுல்ல, அதை பற்றியும். இன்னொன்று, நான் போன காலேஜில் நடந்த ப்ராப்ளம் பற்றியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை காலேஜ் ஸ்டாஃபாக இருக்கீங்கனாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாடலிங் அண்ட் ஃபேஷன் ஷோனா என்னன்றதை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ இந்த மாடலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஆனால் மேஜராக வந்து ஒரு 2 விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா பேஜெண்ட் வாக், இன்னொன்று வந்து ரன்வே. பேஜெண்ட் வாக்ன்றது ஒரு காம்படிஷன் மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மாடலிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேஜெண்ட் வாக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த காம்படிஷனில் நீங்கள் வின் பண்ணீங்க, நீங்கள் ஒரு மாடலாக ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரன்வே சான்சஸ்லாம் கிடைக்கும். இந்த பேஜெண்ட் வாக்கில் வந்து நம்ம தான் பே பண்ணணும். ஆனால் அது ஒரு காம்படிஷன், நம்ம பே பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த ரன்வேன்றது பிராண்டு, அதுக்கப்புறம் டிசைனர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் வாக் பண்ணுவீங்க, அதுக்கு வந்து அவங்க உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. ஸோ வந்து பேஜெண்ட் வாக்கில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஸ்டேஜுக்கு வந்தால் தான் உங்களுக்கு ரன்வே சான்சஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் மாடலிங்கில் வந்து இந்த ஈகா மாடல், ஷோகேஸ் மாடல், ஃபோட்டோஷூட் மாடல், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃபேஷனை அப்படியே நம்ம காலேஜ் பக்கம் வருவோம். அண்ட் ரொம்பலாம் வேணாம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை காலேஜில் ஃபேஷன் ஷோ நடந்திருக்கு? மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நிறைய காலேஜில் ஃபேஷன் ஷோன்ற ஒரு கல்ச்சரே கிடையாது. மேபி ரொம்ப ஃபேமஸான கொஞ்சம் வெல்த்தியான காலேஜில் வந்துட்டு இந்த ஃபேஷன் ஷோன்றது வந்து சிம்பிளாக கொஞ்சம் நடத்துவாங்க. அதாவது வந்து கப்பலாக வாக் பண்ணுறது, சிங்கிளாக வாக் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட் போட்டு வாக் பண்ணுறது அப்படின்றது ஒரு காம்படிஷனாக இல்லாமல் ஒரு கல்ச்சரல்ஸில் வந்து இந்த டான்ஸு, சிங்கிங் அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஃபேஷன் ஷோ இருந்தது. பட் இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய காலேஜிலேருந்து சின்ன காலேஜ் வர இந்த கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே காம்படிஷனாக இந்த ஃபேஷன் ஷோன்றது கண்டிப்பாக நடக்குது. இது வந்து ஸ்டாஃப் சொல்கிறாங்களா, இல்லை பசங்களே போய் கண்டிப்பாக இது வைக்கணும்னு கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு பேர் வந்து ஃபேஷன் ஷோவும் கிடையாது, மாடலிங்கும் கிடையாது. இது பேர் வந்து கார்ப்பரேட் வாக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் வந்து ஒரு 2-3 காலேஜில் ஜட்ஜாக போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்னோட டீம்லேருந்து நிறைய பேர் ஜட்ஜாக போயிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டையும் என்னோடய மாடலிங் சீனியர்ஸ்கிட்டையும் இந்த கார்ப்பரேட் வாக்குனா என்ன, இதில் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கும் இதை பற்றி ஐடியா இல்லை. எல்லாருமே மாடலிங் பண்ணுறவங்க தான். மாடலிங் பற்றி எங்களுக்கு ஐடியா இருக்குது, ஆனால் இந்த கார்ப்பரேட் வாக்குன்றதை பற்றி எங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மோஸ்ட்லி இருக்க எல்லா காலேஜ் பசங்களும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் வேர் பண்ணுவாங்க. லைக் வந்து ஜாக்கெட்ன்றது சூட், ஓகேவா, சூட்டு, பிளேசர்ஸ் இந்த மாதிரி தான் வேர் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு மேலே வந்து மேஜராக ட்ரென்ச் கோட்டுன்றது வந்து ஒரு சூட் தான். பட் வந்து அது லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா முட்டியை தாண்டி இருக்கும். அதாவது வந்து அபோவ் நீ லென்த் இல்லை நீ லென்த் இந்த ரேஞ்சில் தான் அது சூட் இருக்கும். இந்த ட்ரென்ச் கோட் வந்து நம்ம ஊரில் மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ட்ரென்ச் கோட் என்ன நம்ம ஊரில் நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாது. ஃபாரின் கண்ட்ரீஸில், யூரோப்பியன் கண்ட்ரீஸ், இட்டாலியன் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் போட்டுட்டு அவங்க எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சுற்றி வாக் பண்ணுவாங்க, கையில் ஸ்டிக் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் கொடை வச்சுருப்பாங்க. இந்த கொடையை ஓப்பன் பண்ணால் அப்படியே பூவாக கொட்டும். தலையில் கேப்லாம் போட்டிருப்பாங்க, அந்த கேப்பை கழட்டி தூக்கி போடுவாங்க. அது ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரியே இருக்காது. ஆக்சுவலி ஒரு மாடலிங் ஷோ இந்த மாதிரி நடக்காது. இது கார்ப்பரேட் வாக்குன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரிப்பன் கட்டியிருப்பாங்க. எதுக்கு இதை கட்டியிருக்கீங்கன்னு கேட்டால், இது வந்து இந்த டைம் வந்து வார் டைம், இது எங்கள் கண்ட்ரியில் வந்து வார் நடக்குது, எங்கள் கண்ட்ரியில் வந்து இப்போ ஸ்னோவாக இருக்குது, பனிக்காலம் இது, அதனால தான் கொடை வச்சுருக்கோம் சொல்லிட்டு ஏதோ கேட்டால் வந்து கார்ப்பரேட் அட்டேர்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். அண்ட் எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே, இது என்ன வந்து கார்ப்பரேட் கம்பெனி, கார்ப்பரேட் வாக்குன்னு சொல்கிறீங்க, இது என்ன கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னு கேட்கும்போது யூரோப்பியன் சூட் கம்பெனி. இப்போ 2வது டீம் வராங்க, அவங்ககிட்ட கேட்கும்போதும் யூரோப்பியன் சூட் கம்பெனி. 3வது டீம் வராங்க, அவங்ககிட்ட கேட்கும்போதும் யூரோப்பியன் சூட் கம்பெனி. வர எல்லாருமே யூரோப்பியன் சூட் கம்பெனின்னு சொன்னால் எனக்கு பட் எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி தீமில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் ஒரே மாதிரி விஷயத்த பண்ணும்போது அது பார்க்கும்போது இப்போ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டால், புதுசாக நீங்கள் மாடலிங் நாலேஜில் அதை ஒரு பர்சனாக பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கல, பசங்க சூப்பராக பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும். பட் வந்துட்டு மாடலிங் நாலேஜோட பார்க்கும்போது என்னடா பண்ணுறீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாது. ஸோ இந்த ஷோ வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத தாண்டி இப்போ நம்ம ஒரு ஜட்ஜாக போயிருக்கோம். ஜட்ஜாக போகும்போது அங்கே வந்து நீங்கள் பண்ணுறது நல்லா இல்லை, இது என்னென்னு எனக்கு புரியல அப்படிலாம் சொல்லாமல் நீங்கள் என்னென்னலாம் வந்து பெட்டராக சேஞ்ச் பண்ணிக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் தந்துட்டு தான் வரணும். ஸோ எனக்கு வந்து ஒரு 8 காலேஜ் அங்கே வாக் பண்ணாங்க. 8 காலேஜ் நேமும் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 அப்படி தான் வந்து சொல்லி மார்க் போட சொன்னாங்க. ஆனால் இங்கே தான் பெரிய ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு காலேஜ் வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட சண்டை போகிற அளவுக்கு நிறைய கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8 டீமுக்கே நான் வந்து மார்க் போட்டேன். மார்க் போட்டதில் வந்து ஒரு 3 கேட்டகரி மார்க் போட சொன்னாங்க. அந்த 3 கேட்டகரி மார்க் போட்டு தான் டோட்டல் பண்ணி யார் வந்து வின்னர், ரன்னர், யார் வந்து செகண்ட் ரன்னர் அப்போ இதெல்லாம் வந்து தெரியும். ஒரு ஆக்சுவலி வந்து 2 ப்ரைஸ் கொடுத்தாங்களா 3 ப்ரைஸ் கொடுத்தாங்களா கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ப்ரைஸ்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்டேஜ் அவுட் இறங்கும் போது ஒரு காலேஜில் ஒரு 6-7 பேர் பசங்க வந்துட்டு, ப்ரோ நாங்கள் ஏன் வின் பண்ணல, நீங்கள் வந்து என்ன பேஸில் வந்து மார்க் போட்டிங்க, அந்த காலேஜ் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, அவங்க பண்ணது சரியில்லை, அவங்க ட்ரெஸ்ஸு சரியில்லை, அவங்க பாட்டில் வந்து கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணாங்க,
யாருமே வந்து எந்த தமிழ் பாட்டும் யூஸ் பண்ணல, நம்ம கல்ச்சர் ரிலேட்டடாக யாரும் எந்த அவுட்ஃபிட்டுமே போடல, எல்லாருமே இங்கிலீஷ் பாட்டு தான் யூஸ் பண்ணாங்க. பட் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணாமல் நீங்கள் மார்க் கொடுத்துட்டீங்க, அவங்க சரியாகவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொஸ்டின். நானும் அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இல்லைப்பா நான் கரெக்டாக தான் கொடுத்தேன், நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, வின் பண்ணவங்களாம் வந்து பெஸ்ட்டும் கிடையாது, தோற்றவங்களாம் வந்து மோசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டேன். திருப்பி ஆடிட்டோரியத்தை விட்டு அந்த வெளியே வரேன், அங்கே வந்து திருப்பி இல்லை நீங்கள் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவங்க எதுக்கு வின் பண்ணாங்க, நாங்கள் ஏன் வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்கிட்டே ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க. நான் வந்துட்டு சரி நம்ம கோவப்படக்கூடாது, நம்ம கொஞ்சம் பொறுமையாக பேசணும்னு நிறைய பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். திருப்பி நான் காலேஜை விட்டு வெளியே வரேன், கேப் ஏற வரேன், அங்கே வந்துட்டு ஸ்டாஃப்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. மேம் நீங்கள் கேளுங்க, நாங்கள் வந்து சென்னையிலே நாங்கள் தான் டாப்பு, எல்லா காலேஜிலும் நாங்கள் தான் வின் பண்ணுவோம், நாங்கள் அப்படி இப்படி நாங்கள் பெரிய ஆள், பட் இங்கே வந்து நாங்கள் தோற்றுட்டோம், இங்கே நாங்கள் தான் வின் பண்ணியிருக்கணும், எங்களை விட யாருமே பெஸ்ட்டாக பண்ணல. அது எப்படி உங்களை விட யாரும் பெஸ்ட்டாக பண்ணலன்னு நீங்களே சொல்ல முடியும்? அதுக்கு தான் ஜட்ஜின்னு ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் வந்துட்டு நான் மாடலிங் பண்ணியிருக்கேன், ரன்வே பண்ணியிருக்கேன், ஒரு நாலேஜோடு தான் நாங்கள் வந்திருக்கேன், நான் ஒரு கிளியர் நாலேஜோடு தான் உனக்கு ஜட்ஜ் பண்ணியிருக்கேன், நான் சும்மாலாம் ஒன்றும் ஜட்ஜ் பண்ணல, ஓகேவா? பட் அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார்ப்பரேட் வாக்குன்ற கல்ச்சர் யார் உருவாக்குனாங்கன்னே தெரியல. இதை வந்து காலேஜ் ரெடி பண்ணாங்களா, இல்லை ஸ்டாஃப் வந்து இதை ரெடி பண்ணாங்களா, இந்த கார்ப்பரேட் வாக்குன்றது எப்படி வந்து உருவாச்சு அப்படின்றது எனக்கு தெரியல, ஓகேவா? நான் வந்து இதை கூகுளில் சர்ச் பண்ணலாம் விரும்பலை. எனக்கு வந்துட்டு இதை பார்க்குற காலேஜ் பசங்க இல்லை காலேஜ் ஸ்டாஃப்ஸு இல்லை மார்னிங்கில் யாராவது பெரிய ஆளாக இருந்தாலும் கூட சரி, இதை வந்து ப்ளீஸ் டெக்ஸ்ட்டில் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அப்படி கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா இதை பற்றி நிறைய பேர் வந்து தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு என்னென்னா இந்த கார்ப்பரேட் வாக்குன்றது காலேஜை விட்டு மாறணும். ஏன்னா காலேஜில் வந்து பேஜெண்ட் வாக் பண்ணுங்கள், ரன்வே பண்ணுங்கள். ரன்வேனா காஸ்டியூம்ஸ் வந்து பசங்க வந்துட்டு அவங்களே ரெடி பண்ணட்டும், அதை வச்சு ரன்வே பண்ணட்டும், இல்லை பேஜெண்ட் வாக் பண்ணட்டும். ஏன்னா வந்துட்டு சும்மா கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று வாக் பண்ணுறது, கார்ப்பரேட் வாக்குன்றது, யூரோப்பியன் சூட் கம்பெனின்றது, ஏன் மாடலிங் பண்ணுற ஒரு பேசிக் மேக்கப் கூட யாருமே பேசிக் மேக்கப் போடல. பொண்ணுங்க பண்ணுறாங்க, பொண்ணுங்க சும்மா மேக்கப் பண்ணுவாங்க. பசங்களாம் வந்துட்டிங்கன்னா மாடலிங்கில் கண்டிப்பாக மேக்கப் பண்ணணும், ஆனால் யாருமே ஒரு பேசிக் மேக்கப் பண்ணல, ஒரு ஹேர் ஸ்டைலை கூட கரெக்டாக வைக்கல. பட் நான் வந்து யாரையுமே வந்து ஃபேஸ் லுக்கை பார்த்தோ வந்து ஜட்ஜ் பண்ணல. அவுட்ஃபிட் பார்த்தேன், நீங்கள் எப்படி வாக் பண்ணீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணேன். பட் அன்றைக்கி வந்து நாங்கள் தோற்றுட்டோம், நாங்கள் சென்னையிலே டாப்பு, நாங்கள் தான் எப்பவுமே ஜெயிப்போம், எல்லா காலேஜ்லையுமே போயிட்டு நான் லோயலா காலேஜில் ஜெயிச்சிருக்கேன், அந்த காலேஜில் ஜெயிச்சிருக்கேன். அப்போ வந்துட்டு அதுவும் என்கிட்ட வந்து கேட்டது ரொம்ப பெரிய காலேஜ் பையன் வந்து என்கிட்ட வந்து அவ்வளோ ரூடாக கேட்கும்போது அவனுக்கு மாடலிங்லாம் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. ஸோ வந்துட்டு எனக்கு இந்த விஷயத்தில் நான் பேச வந்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபேஷன் ஷோனால் என்னன்றதை நான் ஓரளவுக்கு பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த கார்ப்பரேட் கல்ச்சர்ன்றதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த கார்ப்பரேட் வாக்குன்றது காலேஜ் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இந்த கார்ப்பரேட் வாக்குனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு இந்த ஷோ நடத்தினா ஓகே. ஏன்னா வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து பசங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக பண்ணாதீங்க. நிறைய காலேஜ் ஸ்டாஃப் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் வாக்கை கண்டிப்பாக பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக வந்து பேஜெண்ட் வாக்கு வைங்க. பேஜெண்ட் வாக் பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைனா ஆல்ரெடி மாடலிங் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பசங்களுக்கு டீச் பண்ண சொல்லுங்கள். ஒரு மாடலிங் பசங்களுக்கு கற்றுக்கிட்டோம், தப்பு கிடையாது. இப்போ காலேஜில் வந்து டான்ஸு, சிங்கிங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்குறாங்களே, அந்த மாதிரி வந்து மாடலிங்கும் கற்றுக்கிட்டோம். ஸோ கரெக்டான மாடலிங்கை வந்து சொல்லித்தாங்க. இந்த கார்ப்பரேட் வாக்குன்றது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து எந்த யூஸுமே ஆகாது. ஏன்னா வந்து அவன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து மாடலிங் பண்ணலான்னு பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய ஒரு ஏமாற்றம் அவனுக்கு இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவன் க்ரூமிங்கில் ஃபோக்கஸ் பண்ணல, ஃபிசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணல. ஃபிசிக்கிறது அதை ஓவரால் க்ரூமிங், மேக்கப்பில் ஃபோக்கஸ் பண்ணல, எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் அவன் வாக்கில் ஃபோக்கஸ் பண்ணல, எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதுதான் கார்ப்பரேட் வாக், நாங்கள் சொல்கிறது தான் ரூல், நாங்கள் தான் வின் பண்ணோம், நீங்கள் தான் எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஜட்ஜே கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்க காலேஜ் பசங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. இது கரெக்டான விஷயம் கிடையாது. ஸோ இந்த கார்ப்பரேட் வாக்குன்றதை உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், பசங்க நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. இந்த கார்ப்பரேட் வாக்குன்றது என்னன்னே உங்களுக்கு தெரியலனா இதை மாற்றி பேஜெண்ட் வாக் இல்லை வந்து ஒரு காம்படிஷனாக, இதை ஒரு ரன்வே மாதிரி இல்லை ஒரு மாடலிங் காம்படிஷனாக அப்படி கொண்டு போகலாம் காலேஜில்ன்றது யோசிங்க. ஏன்னா நிறைய காலேஜுக்கு இதில் எந்த ஒரு யூஸும் இல்லாமல் நடத்திட்டுருக்கீங்க. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்துறீங்க, ஒரு சிங்கிங் நடத்துகிறீங்க, இல்லை மைம் ஏதாவது பண்ணுறாங்க பசங்க, அந்த மாதிரி விஷயம்னா வந்துட்டு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த கார்ப்பரேட் வாக்கு பசங்களுக்கு எந்த விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இது காலேஜ் கல்ச்சுரல்ஸில் இது ஒரு காம்படிஷனாக வச்சு ப்ரைஸ் தரத்தில் என்னை பொறுத்தவரை யூஸே இல்லை. அப்படி என்ன யூஸ் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அகில் ஹேட் ஆப்பா ஃபேஷனர்.